விகேவை வந்து சக்தி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுருக்காருங்க. ஸோ விகே வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா போதும், கதையே வந்து மாறிடும். இந்த ராவணன் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிடுவான். அது மட்டும் கிடையாது, இந்த விகே சக்தி இவங்க 2 பேரையும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ராவணனோட பிளானாகவே வந்து இருக்குது. ஸோ தன்னோட ஆளுகக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அந்த விகே சக்தி 2 பேரையுமே முடிக்க சொல்லிட்டாரு. ஆனாலுமே அவங்க இன்னும் வரைக்கும் தேடுறாங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா விகேவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேஃபான பிளேஸில் வந்து வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாருபாலா மேம் கிட்ட நம்ம ஜனனி வந்து பேசியிருப்பாங்க. ஏதாவது அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும். அப்படி சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஜனனி கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் சக்தி கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு நடந்த விஷயங்கள் சொல்லிடுறாங்க. ஒரு சக்திக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் வந்து நம்ம விகேவை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ விகேக்கு வந்து அந்த மயக்க மருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சோடனே வந்து சக்தி பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பார். விகே பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேயே வந்து மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ராவணன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனால தான் எனக்கு இந்த நிலைமையாக ஆயிருக்கு, அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், ஆனால் என்னை இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான். ஸோ நான் உடனே வந்து விகேக்கு பார்த்தீங்கன்னா சுயநினைவு வருது போல இருக்கு அப்படின்னு நம்ம சக்தி வந்து விகே பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாரு விகே, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே கண்டுக்காமல் ராவணனை பற்றியே வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து திறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ராவணனை கொல்லணும், என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் நீ பொறுமையாரு, நான் சொல்கிறதுக்கு மட்டும் உன்னால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்க, கூடிய சீக்கிரத்தில் உன்னை வந்து இன்னொரு நல்ல இடத்துல நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு. இந்த மாதிரி நீ வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி நீ வந்து சத்தம் போட்ட அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ராவணன் கிட்ட மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, ராவணன் கிட்ட மாட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி விகே கேட்குறாரு. ஆமாம், நம்ம 2 பேரையுமே ராவணனோட ஆட்கள் துரத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் உன்னை நான் மறுபடியும் ஒரு சேஃபான இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணாத இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விகே வந்து அந்த ராவணன் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆள், அந்த ராவணன் சொன்ன எல்லா வேலையுமே நான் வந்து செஞ்சுமே என்னை அவன் வந்து ஈவ இறக்கம் பார்க்காம சுட்டுட்டான், அப்படிப்பட்ட ஆள் கூட நீங்கள் வந்து மோதிக்கிட்டு இருக்கீங்க, இது ரொம்பவே டேஞ்சர், உங்களுக்கு இது நல்லது இல்லை, பேசாமல் நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விகே சொல்கிறாரு. இங்கே பாரு, அந்த ராவணன் யார், எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற எல்லாமே தெரியும், அது மட்டும் கிடையாது, தர்ஷினியை கடத்த சொன்னதும் அவன்தான்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் என்னடா அப்படின்னா தர்ஷினியை கடத்ததுன்னு ஜனதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விகே சொல்கிறாரு. என்ன சொல்கிறேனே, முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம், இந்த பிளான் போட்டதே ராவணன் தான், ராவணனோட பிளானே தர்ஷினியாக கடத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜனனி அவளை தேடி வருவா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்படி தேடி வரும்போது அந்த ஜனனியை வச்சு தர்ஷினியை வந்து ராவணன் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் விடுற மாதிரியும், ஜனனி தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினியை தன்னோட வாயால் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லா பிளானும் பண்ணது அந்த ராவணன் தான். அது மட்டும் கிடையாது, போகிற வழியிலேயே வந்து தர்ஷினியை கொல்ல சொன்னது, ஜனனியை கொல்ல சொன்னது எல்லாமே ராவணன் தான். அவன் பண்ண எல்லாத்தையுமே தான் நான் வந்து சரியாக பண்ணேன், ஆனால் கடைசி நேரத்தில் தர்ஷினியை ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நானுமே வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் என்ன அந்த ராவணன் வந்து ஷூட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ரொம்பவே பெரிய டேஞ்சரான ஒரு ஆள், அவனை எதிர்த்து உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, அவன் நினச்சா நம்ம 2 பேரையுமே என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விகே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே வந்து நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. நம்ம நினச்சதை விட இவன் ரொம்பவே பெரிய டேஞ்சரான ஆளாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது சரி இதெல்லாம் வந்து உனக்கு தெரியுது, ஓகே, இப்போ அவன் எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியலை, என்னது உங்கள் வீட்டுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு விகே கேட்குறாரு. ஆமாம், இப்போ அந்த ராவணன் வந்து முழுக்க எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த ராவணன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஏன் எதுக்காகன்னு எங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அண்ணன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் பேர் ஆதி குணசேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா பேர் வந்து ஆதிமுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம விகேக்கு பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா ராவணன் பற்றின ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விகேவுக்கு நல்லாவே வந்து தெரியும் போல இருக்குது. ஸோ உங்கள் அப்பா ஆதிமுத்துவா, உங்கள் அண்ணன் ஆதி குணசேகரனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது,
ராவணன் வந்து உங்கள் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க போல இருக்குது. ஆனால் அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே உங்களை அடியோடு அழிக்க போகுது. அது மட்டும் கிடையாது, அவனோட டார்கெட்டே உங்கள் அண்ணன் ஆதி குணசேகரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அண்ணன் ஆதி குணசேகரனா? அப்படி என்ன பண்ணார் அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ராவணனுக்கு மறக்க முடியாத ஒரு வழியை கொடுத்ததே உங்கள் அண்ணன் தான். அப்படிப்பட்ட உங்கள் அண்ணனையும் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் வேரோட அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராவணனோட பிளான். அதுக்காக தான் ஒவ்வொரு காயும் அவன் நகர்த்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, ஜனனி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ராவணனுக்கு இருக்குது. ஸோ அதனால ஜனனியை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை வந்து முயற்சி பண்ணியிருக்கான். ஜனனியை அந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடணும், மொத்தமாக அவள் இதுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் அவன் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் சக்தி, நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உடனடியாக உங்கள் குடும்பத்தில் அவன் வர்றதை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியலை, நீ கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு தெளிவாக சொல்லு. எங்கள் அண்ணனை அவன் எதுக்கு டார்கெட் பண்ணுறான், அப்படி எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த ராவணனுக்கு உங்கள் அண்ணன் வந்து பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயமா ராவணன் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு பகை தான் இப்போ வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீக்கே சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முடியாமல் வந்து போகுது. ஸோ உடனே வந்து சரி ஓகே, பொறுமையாக இருங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து தயவு செஞ்சு அவன் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்க போகுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை உங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டாக மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சக்திக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை. என்னடா இந்த ராவணன் வந்து நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் இவன் அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாக இருப்பான் போல இருக்குது. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம், எப்படா நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயத்த உடனே நம்ம ஜனனிக்கு ஃபோன் பண்ணி நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ராவணனோட ஆட்கள் அந்த பக்கம் போகிறத பார்க்குறாரு. இவங்க இன்னும் போகலையா, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சக்தி வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. இவங்க கண்ணில் நம்ம மாட்டினோம் இல்லை வீக்கே மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் 2 பேரையும் விட மாட்டாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி போகணும், இப்போ என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஜனனிக்கு ஃபோன் போக மாட்டேங்குது, அங்கே டவர் இல்லை போல இருக்குது. இந்த நேரம் பார்த்து ஃபோனும் போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. முதல்ல நம்ம வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போயே ஆகணும், வேறு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போனால் மட்டும்தான் நமக்கு சேஃப் அப்படின்னு நினச்சி நம்ம சக்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி அந்த இடத்துலேருந்து அவங்களெல்லாம் மீறி நம்ம சக்தி வீக்கேவை கூட்டிகிட்டு தப்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டு. அண்ட் ராவணன் பற்றின உண்மை எல்லாமே வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம சக்திக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான பெரிய ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.